இலங்கை சிறையில் கைது செய்யப்பட்டிருக்கிற 97 மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் 230 படகுகளையும் விடுதலை செய்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மீனவர் கரங்களில் ஒப்படைப்பார் இந்திய நாட்டின் பிரதமருடைய பயணம் என்று ஆவலோடு நாம் எதிர்பார்த்து இந்த பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றி அனுப்பி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் கிஞ்சித்தும் மதிக்கவில்லை. மீனவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. 230 படகுகளையும் தற்போது இலங்கை அரசாங்கம் பொது ஏலத்தின் மூலமாக இலங்கை அரசுக்கு சொந்தமானது என்று நாட்டுடைமையாக்க என்ற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொரு படகையும் எவ்வளவு கடினப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்து உயிரை பணயம் வைத்து காகாணி அரகாணி சொத்து இருந்தால் அல்லது மீனவர்களுடைய வீடு குடிசை இருந்தால் அதை கூட அடமானம் வைத்து அந்த படகுகளை வாங்கி அவர்கள் மீன்பிடி தொழிலை சுயமரியாதையோடு செய்து வருகிறார்கள்.